ஹானஸ்ட்டாக ஒன்றும் சொல்ல முடியல ப்ரோ. அதுக்கு தான் அது கேஜிஎஃபோட தூஃபான் பாட்டு மாதிரி இருக்குது. பழைய பில்லாவை திருப்பி போட்டு வெள்ளை முடி வச்சுருந்துருக்காங்க ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ, வேறு எதுவும் சொல்லவே முடியாது ப்ரோ. அதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை ப்ரோ. ஒரு நிமிஷத்துக்கு மேலே பார்க்கவே முடியல ப்ரோ. அவர் எப்படி இருக்காருன்னு பார்த்துட்டு மாற்ற வேண்டியா இருக்குது ப்ரோ. அவ்வளோதான் இருக்குது. பரவாயில்ல ப்ரோ, ரொம்பலாம் இல்லை. ஐ மீன் எவ்வளோ எதிர்பார்த்தோமோ அதுதான் இருந்துச்சு. மற்ற படத்துலேருந்து வந்ததுலாம் வந்து அந்த போஸ்டர்ஸ்லாம் வந்தது, அது நல்லா இருந்தது. அவ்வளோதான், ரொம்ப ஓகே. ஆனால் கேட்க எல்லா பாட்டு மாதிரி நல்லாயிருக்கும். ஆதிக் ரவி அவர் வந்து ஏகே அப்படின்னு கத்துறது மட்டும் தான் நல்லா இருந்துச்சு. வேறு எதுவும் ஓகே. ஐ மீன் கேட்க நல்லாயிருக்கும். தனுஷுக்கு போடுற மாதிரி எதுவும் கொஞ்சம் நல்லா போட்டால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. இப்போ தான் ப்ரோ பார்த்தேன். செம்மையாக இருக்குது, செம்மையாக வந்திருக்கு. அது ஜிவி பிரகாஷ் சார் பாடியிருக்காருன்னு நினைக்கிறேன். கூட சில சிங்கர்ஸும் பாடியிருக்காங்க. பங்கமாக இருக்குது. அதுவும் அந்த லாஸ்ட்டில் ஒரு கத்துற வாய்ஸ்லாம் வந்து ஏகேன்னு கத்துற வாய்ஸ்லாம் தெரியா இருக்குது. மெட்டலாக இருக்குது. இல்லை சீரியஸாக நல்லா இருக்குது. அதாவது இப்போ ஓஜி சம்பவம்னு சொல்கிறாங்களா, உண்மையாக ஓஜி சம்பவம் மாதிரி தான் இருக்குது. பங்கமாக இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இந்த சாங்கில் டீசரில் வந்து அந்த சில டைலாக்ஸ்லாம் சொல்லியிருக்காரு. அது அப்புறம் வந்து சில டைலாக்ஸ்லாம் சூப்பராக ரீச் ஆகிருக்கு. எனக்கு தெரிஞ்சு பங்கமாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னென்னா அஜித் மூவி வந்து ரொம்ப பிடிக்குது. அதில் வந்து சாங் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாதிரி இருக்குது. என்னென்னா அனிமேஷன் எல்லாமே போட்டு ஒரு இங்கிலீஷ் படம் இல்லை, நம்ம ஹாலிவுட் ஃபிலிம்ஸ் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ரொம்ப அந்த மியூசிக்குமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்கு ஜிவி பிரகாஷ். வேறு வந்து அந்த மியூசிக் கேட்கும்போது வந்து ஒரு என்ன சொல்ல, அந்த பாலிவுட் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. இந்த மியூசிக் பார்த்தாலுமே வந்து அந்த ஃபிலிம் தியேட்டரில் போய் அந்த ஃபிலிம் பார்க்கணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வருவார். நல்லா இருக்குது. இல்லை பாட்டு பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலி நான் அந்த படத்துக்காக தான் ஈகராக வெயிட் பண்ணிருக்கேன். இல்லை எப்படி ரஜினிக்கு வந்து அந்த ஹுக்கும் அப்படின்ற பாட்டு இப்போ ரீசெண்டாக வந்துச்சு இல்லையா, அந்த மாதிரி இந்த பாட்டும் ஆக்சுவலி நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த ஓஜி சம்பவம் மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் ரொம்ப நாளுக்கு அப்புறம் அஜித்துக்கு இப்படி ஒரு பாட்டு வருது அப்படின்றப்ப எக்ஸைட்டடாக தான் இருக்குது. பார்ப்போம். ஜியோட வாய்ஸ்லாம் நல்லா இருக்கா கேட்க? ஆப்வியஸ்லி என்ன அவர் யூஸ்வலாக மெலடி பாட்டு தான் நம்ம கேட்டிருப்போம் இல்லையா. பட் இந்த மாதிரி பாட்டு பார்ப்போம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு பார்க்க. ஸோ இப்போ தான் கேட்டேன். அது வந்து கொஞ்சம் பீட்டாக நல்லா இருக்குது. ஆக்சுவலி கேட்க நல்லா இருக்குது. பட் மேபி கேட்க அடிக்டிங்காக இருக்கான்னு நினைக்கிறேன். பார்த்தா அதுக்கு ஆக்ஷன் ஃபிலிம்ன்ற ஒரு ஃபீல் வருது. அதுக்கு மேலே வேறு தோணும். அவருக்கு எப்பவுமே ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் தான் செட் ஆகும். ஸோ ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணும். ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வைபாக இருக்குது. ஜிவி வந்து நல்லா மாஸ் காமிச்சிருக்காரு. என்ன சொல்கிறது, நிச்சயமாக கண்டிப்பான சம்பவம் இருக்குது. லைக் இப்போது தான் ஒரு மூவி வந்துருச்சு. இப்போது நெக்ஸ்ட்டு உடனே இன்னொரு மூவி வருது. அதனால் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக பயங்கரமாக இருக்குது. அது இன்னும் அந்த ஸ்பீக்கர்லாம் வச்சுட்டு பார்க்கும்போது இன்னும் பயங்கரமாக இருக்கும். தேட்டரில் பார்க்க வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். லிரிக் மட்டும் தான் மாற்றிருக்காங்க, மிச்சம் எல்லாமே அப்படியே தான் இருக்குது. ஜிவி பிரகாஷ்காக பார்க்கலாம், அவ்வளோதான். ஏன்னா புதுசாக ஒரு மாதிரி ட்ரை பண்ணுற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் அனிருத் மாரி வந்திருக்காரு, அவ்வளோதான். வேறு எதுவும் சொல்ல முடியல என்னால். வேறு எக்ஸ்ட்ராவாக எக்ஸ்பெக்ட் பண்ணால் படத்தில் என்ன வருதோ எப்படி இருக்கோ, தூஃபான் மாதிரி விட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லை டான்ஸ் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா திருப்பி அதுவும் வேஸ்ட்டாக போயிடும் படமே. பில்லா 2 மாதிரி இருக்கும்போது அப்படின்னு சொல்கிறாங்க. அது வயசான பில்லா இருக்கிற மாதிரி அப்படி தான் இருக்குது அவர் லுக்கு. பாட்டு வந்து தூஃபான் அதே தான் இருக்குது. லைக் ஆல்மோஸ்ட் ஒரு கேஜிஎஃப் பார்ட் 3 பார்ட் 3 மாதிரி இருக்குது. ஓப்பனாக சொல்லணுன்னா வேறு எதனா எக்ஸ்பெக்ட் லைக் ஓவராக எக்ஸ்பெக்ட் பண்ணோன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பில்லா 1 மாதிரி இருக்குது, எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதான் சொல்லியிருந்தேங்களா ப்ரோ, ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். மற்ற படத்துலேருந்து வந்த ரெஃபரன்ஸ்லாம் காமிச்சாங்க. கோட்டு மாதிரி ரெஃபரன்ஸில் படத்தை வைக்காமல் படத்தில் கொஞ்சம் ரெஃபரன்ஸ் வச்சா நல்லாயிருக்கும். படம் ஃபுல்லாக ரெஃபரன்ஸாக வந்துடாமல் அங்கங்கே ரெஃபரன்ஸ் வச்சா நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இன்னும் ஃபுல்லாக கேட்கல. ஒரு முறை இன்னும் ஒரு 2-3 முறை கேட்டால் லிரிக்ஸ்லாம் கொஞ்சம் புரியும் போல். ஸோ ஓகே, அவ்வளோதான். படம் எந்த மாதிரி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சொன்ன மாதிரி தான் ப்ரோ, கோட் மாதிரி ரெஃபரன்ஸில் படம் இல்லாமல் படத்தில் கொஞ்சம் ரெஃபரன்ஸ் வச்சு கட்டானெல்லாம் தூக்கிட்டு வராரு. அதில் கொஞ்சம் வெயிட்டான சீன்ஸ்லாம் சொல்லுன்னா நல்லாயிருக்கும். ஆக்ஷன் பார்க்க இருக்கும்னாங்க, நிறைய ஆக்ஷனோட இருக்கும் அப்படின்றாங்க. உங்களுக்கு பார்க்கும்போது அதில் நிறைய ஆக்ஷனோட இருக்குது அப்படின்றாங்க. ஆமாம் ப்ரோ, பக்கா ஆக்ஷன் தான் அது. நம்ம ஃபேன்ஸ்க்காகவே, ஏகேவோட ஃபேன்ஸ்க்காகவே வச்சுருக்காங்க. கொஞ்சம் மார்க் ஆண்டனியோட இன்னும் கொஞ்சம் டபுளாக நல்லா இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அப்படியே ஃபேன்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் ஃபேமிலிக்கும் பிடிச்சா நல்லாயிருக்கும். அதுதான் ப்ரோ. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா தீனா கெட்டப்பில் இருக்கார். அப்புறம் வந்து அந்த தீ கெட்டப் சம்திங் நிறைய கெட்டப்பில் இருக்கார். எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் வருமா இல்லை சும்மா பாட்டுக்காக போகிறாங்களான்னு தெரியல. ஆனால் வந்தால் பெஜாராக இருக்கும். சாங் பார்க்கும்போது ஃபுல்லாக கேங்ஸ்டர் படம் மாதிரி தான் ப்ரோ இருக்குது. பட் ஆனால் ரியாலிட்டி என்னென்னா படம் போய் பார்த்தா தான் தெரியும். பட் ஆனால் உண்மையாகவே படம் நல்லா ஃபயராக இருக்கும்னு நினைக்கிறேன். விஷுவல் ட்ரீட் இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரீட் இல்லை ப்ரோ, இது ஏகே ஃபேன்ஸ். அது நான் அஜித் சார் ஃபேன் கிடையாது, நான் வந்து சூர்யா ஃபேன் தான். பட் ஆனால் உண்மையாக சொல்லணும்னா இது வந்து தலைக்கு வந்து கம்பேக்கில் வேறு பேக்காக இருக்கும். அது அடித்து தும்சம் மட்டும் போயிட்டே இருப்பார். இதுக்கப்புறம் வாய்ஸ் வந்து நல்லா சூப்பராக இருக்குது. ஜிவி பிரகாஷ் எப்போ நல்லாமே பண்ணுது. இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக மாதிரி இருக்குது. ஒரு ஹாலிவுட் ஃபிலிம் பார்க்குற அந்த ஒரு இதே இருக்குது. வேறு அந்த அனிமேஷன் ஒர்க்குமே சூப்பராக பண்ணியிருக்கு. அதில் வந்து அஜித்தோட டிஃப்ரெண்ட் கெட்டப் காட்டுது இல்லையா, அது ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கு. அப்போ இந்த ஃபிலிம் வந்து ஒரு ப்ரமோஷனாக மாதிரி தான் இந்த சாங் பண்ணியது. இந்த ஃபிலிம் சாங் பார்த்தது வந்து ட்ரெய்லரை பார்த்தவர் வந்து கண்டிப்பாக வந்து ஃபிலிம் பார்க்கணும், தியேட்டர் போயிடணும் ஒரு யோசிப்பு வருது. நல்லா பண்ணியிருக்கு. இல்லை எனக்கு வந்து அந்த இந்த டேட்டு போட்ட அந்த லுக் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.
இருந்துச்சு. ஓகே. ஆமாம், அதுதான் நான் எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணுறேன். அந்த கேங்ஸ்டர் லுக். ஆமாம் ஆமாம் ஆமாம். இல்லை ப்ரோ, ஐடியாவே இல்லை. பார்க்க எக்ஸைட்டடாக இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி ஐடியாவே இல்லை. அந்த மாதிரி கெட்டப் வைஸ் பண்ணாருன்னா டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்கும் தான் நினைக்கிறேன். லைக் அவர் பழைய படத்துக்கு அவர் வந்து ரெஃபரன்ஸ் கொடுத்து பண்ணாருன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் இல்லைனாலும் ஐ ப்ரிஃபர் ஹிம் டூயிங் ஆக்ஷன். ஹீரோ வாய்ஸ் நல்லா இருக்கும், அவர் வாய்ஸ் எப்போவுமே நல்லா இருக்கும். ஸோ ஐ மீன் இப்போவே நான் சொல்ல முடியாது, மேபி வீடியோ வந்தால் அப்போ மூவி வந்தால் பார்த்து அப்போது சொல்ல முடியும். பட் இப்போதைக்கு சாங் வைஸ் எவ்ரிதிங் இஸ் நைஸ். லாஸ்ட் டைமோட இன்னும் நல்லாவே இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். லைக் ட்ரெய்லர் பார்த்து ஆமாம் லைனாக நிற்கிறாங்க, ஒரு 7-8 கெட்டப் இருக்குது. ஸோ எத்தனை கெட்டப் வரும் நானும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அது சும்மா இங்கே தான் ப்ரோ காட்டுவாங்க. அதான் உள்ளே போய் பார்த்தா ஒரே லுக்கில் தான் கட்சி வரைக்கும் இருப்பார். சால்ட் அண்ட் பேப்பர் அவள் தான் முடிச்சு. உள்ளே போய் எக்ஸ்பெக்ட் பண்ணணும்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், எக்ஸ்பெக்டேஷனுக்கு மனா இருக்கும். ஆனால் உள்ளே போனால் ஒன்றுமே இருக்காது, அப்படி தான் இருக்கும். ஓகே. இந்த டீசர் அப்புறம் வந்து இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங் போகும்போது என்ன மாதிரி ஒரு படமாக இருக்கும் கெஸ் பண்ண முடியுது உங்களால் பார்க்கும்போது? பில்லா ப்ளஸ் கேஜிஎஃப் அது மாதிரி இருக்கும். ஒரு கேங்ஸ்டர் மாதிரி இருக்கும். அப்படி ஃபுல்லாக அதே மாதிரி வரும். ஆர் லைக் ஸ்டார்டிங் கேங்ஸ்டர் ஆரம்பிச்சு போலீஸாக மாறுற மாதிரி இருக்கும். இல்லைனா அது மாதிரி தான் இருக்கும். ஏன்னா முக்கால்வாசி படம் வருது அப்படி தான் இருந்துச்சு. கேங்ஸ்டராக ஆரம்பிச்சு டக்குன்னு போலீஸாக மாறிடுவார். இது மங்காத்தா மாதிரி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அப்படின்னா வி டோன்ட் ஹேவ் சாய்ஸ், பார்த்துட்டு கை தட்டிட்டு வெளில வர வேண்டியதான். இல்லை எனக்கு பிடிச்சிருக்கு ஆக்சுவலாக. ப்ரோ உங்களுக்கு எப்படி இருக்கு? ப்ரோ நல்லா தான் இருக்குது. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. எக்ஸ்பெக்டேஷன் இருக்கா? எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது தான். பட் ஆனால் அது அவங்க பிரேக் பண்ணாமல் இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது. பிகாஸ் அதான் அவங்க சொன்ன மாதிரி தான், கோட் மாதிரி இல்லாமல் அந்த முன்னாடி இந்த ரெஃபரன்ஸை மட்டும் காமிச்சு படத்தை ஓட்டாமல் இதுக்குன்னு ஒரு கதை அமைச்சு அவங்க கரெக்டாக பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு தோணும். பட் ஆனால் அவங்க எக்ஸ்பெக்டேஷனை பூர்த்தி பண்ணிடுவாங்கன்னு தான் தோணும். இல்லை அந்த பழசுலாம் எனக்கு ஃபீல் ஆகலை. பட் ஆனால் மியூசிக் கொஞ்சம் இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம். ஃபர்ஸ்ட் சிங்கிள்க்கு ஏற்ற மியூசிக் இல்லை அப்படின்னு. ஆமாம், ஒரு ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஒரு பவர் பேக்டாக இல்லாமல் ஒரு மாதிரி ரொம்ப காமாக இருந்த மாதிரி ஒரு ஃபீல். மற்றபடி ஓகே தான், நல்லா தான் இருந்துச்சு. ஹை எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் பண்ணுது இந்த சாங்கை பார்க்கும்போது. கண்டிப்பாக. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ விடாமுயற்சி கூட எனக்கு அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன். டீசர் பார்க்கும்போதும் அந்த ஒரே சாங் மட்டும் தான் ஹிட் ஆச்சு. ஆனால் இதில் பார்க்கும்போது டீசரும் பங்கமாக இருந்தது. இப்போ வந்து சாங்கும் வந்து ரொம்ப ஃபயராக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பிடிச்சிரும் பிளாக் பஸ்டர். மங்காத்தாக்கு அப்புறம் இது ஒரு தலைக்கு வந்து கம்பேக்காக இருக்கும். ஃபேன் பாய்க்கும் மேலே ப்ரோ எல்லாருக்குமே சம்பவமாக இருக்கும், தலை சம்பவம். இது வந்து பார்க்கும்போது வந்து ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லரு, ஒரு ஆக்ஷன் படம் மாதிரி தான் இருக்குது. எப்போவுமே வந்து அஜித் படம் ரிலீஸ் ஆகும்போது நமக்கு 100% கேரண்டியில் போயிட்டு ஃபிலிம் பார்க்க முடியும், ஃபேமிலியாகவே போய் பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் த்ரில்லரு, ஒரு சஸ்பென்ஸ் மூவி அந்த மாதிரி தான் தோணுது. ஓகே. இந்த சாங் பார்க்கும்போது ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் பண்ணுதா? பண்ணுதா உங்களுக்கு? பண்ணுதா? பில்லாக்கு எக்ஸ்பெக்டேஷன் வருது, அவ்வளோதான்.